குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஏழை. இந்த படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறதாக 2 வாரத்துக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணி நிறைய செலவு பண்ணியிருந்தாங்க. திரையரங்க உரிமையாளர்கள் ஒத்துக்காததுனால, அதாவது தேட்டரில் ரிலீஸ் ஆன 15வது நாளே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா ப்ரொடியூசர் சொன்னார். அதனால் திரையரங்க உரிமையாளர்கள் ஒத்துக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா நேரடியாக ஓடிடி தளத்தில் ஒரு ப்ரைவேட் சேனலில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏழை ஹலிதா சமீம் இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர், லேடி டைரக்டர். இதுக்கு முன்னாடி சில்லு கருப்பட்டி, இன்னும் 2-3 படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் யாரான்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன், அதாவது விக்ரம் வேதா டைலாக் ரைட்டர் மணிகண்டன், சமுத்திரக்கனி மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்திங்கன்னா முத்துக்குட்டி, அதாவது சமுத்திரக்கனி இறந்துருக்காரு. மயன் சென்னையிலேருந்து ஊருக்கு வராப்புல வரும்போது தன்னுடைய அப்பா பற்றின நினைவுகளை ஃப்ளாஷ்பேக்காக கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறமா அவரை எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. சில சடங்குகள்லாம் செய்வாங்கள்ல, அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யும்போது ஒருத்தன் இவர் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடை வாங்கிட்டார் முத்துக்குட்டி, பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு 3 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அப்படியே கதையில் ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்பா பையனை எப்படி வளர்த்தாப்புல, அப்பாவுக்கும் பையனுக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் எப்படி வந்தது, அப்பா எப்படி ஊதாரித்தனமாக இருந்தார், ஐஸ் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் அவர் நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி சம்பாரிச்சார், அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கதைகள்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட லவ் ஸ்டோரி, அதாவது ஃப்ளாஷ்பேக் ஒரு லவ் ஸ்டோரியும் வந்துட்டு போகுது. இப்படி கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பணத்தை சாயந்தரம் எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பணத்தை காணோம். அதாவது சமுத்திரக்கனி முத்துக்குட்டியை காணோன்னே அங்கே இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிராம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே நைட்டில் படம் போட்டு விட்றாங்க. திரைக்கட்டி படம் போடுறாங்க, கிராமத்தில் படம் போடுற மாதிரி படம் போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா ங்கிறது தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. கதையும் யதார்த்தமாக இருக்குது. திரைக்கதை நம்ம பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அவருடைய சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கூட சொல்லலாம். அப்புறம் நடித்தவங்க பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களே நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே, அதாவது அந்த கேரக்டராகவே அந்த ஊர்க்காரங்களாகவே வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி அந்த முத்துக்குட்டி கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. பணமாக நடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே இயல்பாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில ட்விஸ்ட்டுகள் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஏழை மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல மூவி, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான தமிழ் சினிமா. நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு சேனல் பிடிக்கலையா தாராளமாக சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.